அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு படித்ததில் பிடித்ததில் நம்ம பார்க்க போகிறது பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. நம்ம சுற்றி இருக்கவங்களோட நமக்கு எப்பொழுதுமே ஒத்து போகும், அவங்க நமக்கு எப்போவுமே நல்லது தான் செய்வாங்கன்னு கிடையாது. அதுக்காக நான் தனியாகவே இருந்துருவேன், எனக்கு சொந்தங்கள் வேண்டாம், நண்பர்கள் வேண்டாம் அப்படி சொல்கிறது தவறான விஷயம். அதை உணர்த்தும் விதமாக தான் இந்த வேத வசனம் அமைந்திருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு யாருமே வேணாம், இனிமேல் எனக்குன்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் மீண்டும் ஏற்றுக்கொள்வதும் அன்பு செலுத்துவதும் தான் வாழ்க்கை. ஒருவர் விழுந்தால் மற்றொருவர் தூக்கி விடுவார்கள். நம்ம விழும்போது மற்றவங்க தூக்கி விடுவாங்க. அதுக்கு நம்ம முதல்ல மற்றவங்க விழும்போது நம்மளும் அவங்களுக்கு உதவி செய்யணும். யோசிச்சு பாருங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.